எல்லாமே பொறாமை, பெருமை, மனுஷிகம், கொலை, இச்சை, களவு, இது எல்லாமே கலாத்தியர் 5:19, 21 வசனங்களும் அடங்கப்பட்டிருக்குது. அதை விட்டு நின்னாதான் கர்த்தர் நீங்களே இந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய வேலை இந்த சரீரத்தை தேவனுக்கு கொடுக்க முடியும். பாதுகாப்பா இருதயத்தில் பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம், கண்களே பரிசுத்தம், ஆடையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், எண்ணங்களே பரிசுத்தம், இறுதியிலே பரிசுத்தம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக்க. என்னைக்கு கர்த்தருடைய ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய தேவ ஜனமே, அன்னைக்கு கர்த்தர் உன்னை விலை கொடுத்து அவர் வாங்கிட்டார். உங்களுக்கு நீங்க சொன்ன இல்லை, அவர்கிட்ட கேட்காம இதை செய்யக்கூடாது. உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுங்க. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கலாமா? நான் என் மனுஷிகமா என் சுயத்தில் ஓடிட்டேன்ப்பா, என் சுய சிந்தையில் போயிட்டேன், என் மனுஷிகத்தில் போயிட்டேன். இனிமேல் நான் என்னை மன்னிங்கப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வைக்க நான் தெரியல, பாவத்தில் பொறாமை, பெருமை, பாவம், இச்சை எனக்கு வேண்டாம். உங்களுக்காக என் உலகத்தை நான் தூக்கி எழுதினேன். ஆண்டு சிலுவை எடுத்தவன் பின்னிட்டு பாடாதபடி அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் நிலைமையில இந்த பச்சை குத்துறது, ஒருவேளை பாவத்தை நீங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனால் இனியே செய்யாத, மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.